சாந்தி 22/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இந்த துக்கத்தின் நாட்கள் நிறைவடைந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் பழைய முடிந்து போன விஷயங்களை மறந்துவிடுங்கள். கேள்வி: கர்மயோகி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பயிற்சியை நிரந்தரமாக செய்ய வேண்டும்? பதில்: இப்போது ஷரீர நிர்வாகத்திற்காக தேகத்தில் வரலாம். அவ்வப்போது ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும். தேகத்தின் நினைவில்லாமல் கர்மம் செய்ய முடியாது. ஆகையால் தேக உணர்வில் வந்து கர்மம் செய்தீர்கள். பிறகு ஆத்ம அபிமானியாவதற்கு பயிற்சி செய்யுங்கள். இப்படிப்பட்ட பயிற்சியை குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. ஞானம் மற்றும் யோகத்தின் மீது முழு கவனம் வைக்க வேண்டும். கேட்கும்போது மிகவும் சாந்தமாக ஒருமுகத்துடன் அமர வேண்டும். கர்மயோகியாகவும் ஆக வேண்டும். 2. பாபா வீட்டிற்கு வழியை காண்பித்திருக்கிறார். அதை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். சுய தரிசன சக்கரதாரியாவதன் கூடவே ஞான சங்கையும் ஊத வேண்டும். வரதானம்: மகான் மற்றும் மெஹமான். இந்த 2 ஸ்மிருதிகள் மூலம் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டிருக்கக்கூடிய, அனைத்தையும் கடந்து அப்பால் இருக்கும் சாட்சியாகுக. விடுபட்ட சாட்சி நிலையின் அவஸ்தாவை அமைத்துக் கொள்வதற்காக 2 விஷயங்கள் நினைவில் இருக்க வேண்டும். 1. நான் ஆத்மா, மகான் ஆத்மா. 2. நான் ஆத்மா, இப்போது இந்த பழைய உலகத்தில் மற்றும் இந்த பழைய ஷரீரத்தில் விருந்தாளியாக இருக்கிறேன். இந்த ஸ்மிருதியில் இருப்பதன் மூலம் தானாகவே மற்றும் சகஜமாகவே அனைத்து பலவீனங்கள் மற்றும் பற்றுகளின் கவர்ச்சி முடிந்து போய்விடும். மகான் என புரிந்து கொள்வதன் மூலம் யார் சாதாரண கர்மம் அல்லது சங்கல்பம் சம்ஸ்காரங்களின் வசமாகி செல்கிறார்களோ அவர்கள் மாற்றமடைந்து விடுவார்கள். மகான் மற்றும் மிகமான் என புரிந்து கொண்டு நடப்பதால் மகிமைக்கு தகுதியுள்ளவராகவும் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: அனைவரின் சுப பாவனை மற்றும் சகயோகத்தின் துளிகள் மூலம் பெரிய காரியமும் கூட சகஜமாகிவிடும். அவ்யக்த இஷாரா: ஜுவாலை ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். சக்திசாலி மனதின் அடையாளம்: ஒரு வினாடியில் எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே சென்று சேர்ந்துவிட வேண்டும். மனதுக்கு எப்போது பறக்க வருகிறதோ பயிற்சியாகிவிட்டால் வினாடியில் எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே சென்று சேர முடியும். அவ்வப்போது சாக்கார வதனத்தில், அவ்வப்போது பரந்தாமத்தில், ஒரு வினாடியின் வேகம். இப்போது இந்த அபியாசத்தையே அதிகப்படுத்துங்கள். அப்போது நினைவு சக்திசாலியாகிவிடும். ஓம் சாந்தி.